தமிழகம் முழுவதும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு மோட்டார் தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை என்பது கொண்டாடி வருகிறாங்க. இதெல்லாம் அந்த நாட்டில் உண்மையிலே வருடத்திற்கு ஒரு முறை இது திருவிழா போன்று நடத்துவது என்ன காரணம் என்றால், இவர்களுக்கு உழைக்கும் வர்க்கம் தொழிலாளர்களுக்கு ஒரு திருவிழா போன்ற ஒரு நிகழ்ச்சி. ஜாதி மதம் இன மொழியை கடந்து ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி மோட்டார் தொழிலாளர்களும் சரி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கே நம்ம ஐஆர்டி பாலிடெக்னிக் அருகில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழிலாளிகளுக்கு இந்த நாள் என்பது மிக ஒரு சிறப்பான நாள். இது உண்மையிலே மதம் சார்ந்தல்ல. தன்னுடைய வாகனத்தை அலங்கரித்து ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் பூஜை செய்து இந்த வாகனத்தில் ரவுண்ட் அடிக்கிறது இவங்களுக்கு ஒரு திருவிழா போன்ற ஒரு விழாவை கொண்டாடுவதால் மிற்ற ஒரு மகிழ்ச்சியோடு இவர்கள் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாமளும் இதில் கலந்து கொண்டிருக்கோம். மாவட்டம் சிஐடி சார்பாகவே கலந்து கொண்டிருக்கோம்னு தெரிவித்துக் கொள்கிறோம். இது உண்மையிலே நாங்கள் ஒரு சந்தோஷமாக இந்த சரஸ்வதி பூஜையை கொண்டாடி கொண்டிருக்கோம். எங்களுக்கு சொல்லப்போனால் நாங்கள் ஆட்டோ தொழில் ரொம்ப மதிச்சு நாங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால நாங்கள் இருக்கிறது எல்லாமே ஒரு ஒற்றுமையாக ஒரு அண்ணன் தம்பி போல நாங்கள் இந்த ஆட்டோ சங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு மத வழியோ எந்த ஒரு ஜாதி வழியோ எந்த மாதிரி நடவடிக்கை நாங்கள் ஒற்றுமையாக நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விழாவாக இருக்கிறது. நாங்கள் அந்த பாளையில திருநெல்வேலியில் உள்ள ஐஆர்டி ஸ்டாண்டில் உள்ள பாலம் ரவுண்டானால உள்ள சங்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கேன் என்பதை முதல் கண்ணா நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் கடந்து எல்லாருமே அண்ணன் ஒரு சகோதரத்துவத்தோட நாங்கள் இந்திய நாட்டுக்கும் சரி தமிழ்நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி நாங்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலுக்கு ஏற்றால் போல் எங்களுக்கு செய்யற தெய்வத்துக்கு நாங்கள் இன்னைக்கு நன்றி கடனாவே நாங்கள் அதை பராமரித்து நல்லா ஒரு சந்தோஷமா வைக்கணுங்கிறதுக்காகவும் இதனால எங்களுடைய குடும்ப வருமானத்துக்காகவும் இல்லைனாலும் எங்களுடைய வாழ்வாதார பொருளாதார நல்ல வர்றதுக்காக இந்த தொழில் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இதுக்காக ஒரு பண்டிகை ஒரு தீபாவளி கிறிஸ்துமஸ் கொண்டாடுற மாதிரி இதுக்குன்னு ஒரு பண்டிகைகளை கொண்டு வரதுக்காக ஆட்டோ தொழிலாளர் நலச்சங்கம் மூலமாக நாங்க சார் திரு முருகன் சார் வந்திருக்காங்க, கூட பொருளாளர் சார் வந்திருக்காங்க. அனைவருடன் சேர்ந்து ஒற்றுமையாக கொண்டாடுறோம். அனைவருமே இந்த தமிழகத்துல எல்லாருமே கொண்டாடுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் சரி இந்த தொழில் ஒரு முக்கியத்துவமா நல்ல வழிபடுத்தணுங்க சந்தோஷம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.